Chicken lagi nak berapa? Chicken ni. Ayolah, riwayat kat macam. நேரம் இன்று முற்பகல் 11:40 மணியளவில். இடம் அங்குலானி கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பு. அங்குலான கடற்கரையிலிருந்து தெளிவாக காணக்கூடிய கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சூப்பர் டோரா மார்க் 3 படகு விபத்துக்குள்ளானது. அங்குலானை கடற்கரைக்கு அருகிலுள்ள வீட்டிலிருந்த ஒருவர் படகு விபத்துக்குள்ளாவதை கண்டுள்ளார். குறித்த நபர் உடனடியாக அங்குலானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இது தொடர்பில் அறிவித்ததுடன் உடனடியாக செயற்பட்ட போலீசார் கடற்படை வீரர்களை மீட்கும் துரித நடவடிக்கையை மேற்கொண்டனர். மீட்பு நடவடிக்கைக்கு மீனவர்கள் உதவி புரிந்தனர். கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை அறிவித்தலையும் பொருட்படுத்தாமல் மீனவர்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் கடற்படை உறுப்பினர்களின் உயிரை பாதுகாக்கும் நடவடிக்கை அங்குலானி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. இந்த துரித நடவடிக்கையின் மூலம் 11 கடற்படை உறுப்பினர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதுடன் அவர்களை உடனடியாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் கடற்படை உறுப்பினர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். படகு விபத்துக்குள்ளாகும் விதத்தை கண்ட நபர் சம்பவம் தொடர்பில் விளக்கமளித்தார். நான் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது மேல் மாடியிலிருந்து படகு வருவதனை பார்த்து கரைக்கு வந்து கொண்டிருந்த போது திடீரென்று நின்று புகை வெளியேறியது. புகை வெளியேறிய பின்னர் திடீரென்று 4 நிமிடங்களில் படகு மூழ்கியதும் நான் உடனடியாக ஓடி வந்து அங்குலானை OLC பண்டாரவை தொடர்பு கொண்டு தெரிவித்தேன். அவர் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கரைக்கு வந்து படகுகளை அனுப்பினார். தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு விமானங்களை வரவழைத்து 11 பேரை காப்பாற்றினார்கள். அவர் இல்லை என்றால் நிலைமை சிக்கலாக இருக்கிறார், உயிரிழந்திருக்கலாம். எனினும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இது போன்ற ஒரு சம்பவம் ஒரு படகு சென்று கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விபத்து போல் தெரிகிறது என என்னிடம் ஒருவர் தெரிவித்தார். நான் இது தொடர்பாக விசாரித்து பார்த்தால் நல்லது என அவசரமாக என்னை அழைத்தார். அப்போது நான் அதிகாரிகளுடன் சென்று பார்த்தேன். பார்க்கும்போது சம்பவம் உண்மை என்பது புரிந்தது. அதனால் எனது அதிகாரிகளுடன் சேர்ந்து சில படகுகளை சம்பவ இடத்திற்கு அனுப்பினேன். அதன் பின்னர் விபத்துக்குள்ளான இந்த கடற்படை அதிகாரிகளை கரைக்கு அழைத்து வந்தோம். 12 பேர் சென்றிருந்ததாக பின்னர் அறிந்து கொண்டோம். 11 பேரை மீட்டு விட்டோம். நீரில் மூழ்கி காணாமல் போன கடற்படை உறுப்பினரையும் படகையும் தேடும் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் அதற்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் ஒன்றும் பெல் 412 ரக விமானமும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் பல கடற்படை படகுகளும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை இந்த கடல் பிராந்தியத்தில் நிலவும் ஆபத்தான நிலைமை தொடர்பில் மீனவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். நீருக்கு மேல் மூழ்கியுள்ள படகு உள்ளது. நீருக்கு மேலே மூழ்கியுள்ள கப்பல் அருகில் செல்லும் வரை தெரிவதில்லை. எமது உயிரையும் பணையம் வைத்து எவ்வளவு கொந்தளிப்பாக இருந்தாலும் எனது மகனும் நானும் படகினை கொண்டு சென்றோம். எவ்வளவு கொந்தளிப்பாக இருந்தாலும் நாம் சென்றோம். விபத்து தொடர்பில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக கடற்படை தெரிவித்துள்ளது.